சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையொட்டி மே 4ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு தலைமைச் செயலாளர் சாய்குமார் உத்தரவிட்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து உள்துறை செயலாளர், டிஜிபி மற்றும் சென்னை தாம்பரம் காவல்துறை ஆணையர்கள் ஆகியோருடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று அசம்பாவிதங்கள் நடக்காமல் தவிர்க்க வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும், தமிழகம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் உட்பட கூடுதல் போலீசாரை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வருபவர்கள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றும், தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை இல்லாத எவரையும் மையத்திற்குள் அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்பட்டு வெற்றி சான்றிதழ் வழங்கும் வரை பாதுகாப்பு, கெடுபிடிகள் மற்றும் கண்காணிப்பு பணிகளை தளர்வின்றி தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார்.